ஹாய்ங்க. அமேசான்லேருந்து ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க எங்கள் வீட்டில் வந்திருக்கு. என்னதுன்னு தெரியல, பார்க்கலாம். நானும் பிரிக்கவே முடியலங்க. சரி அப்படியே உங்களாண்டி காட்டிடலான்ட்டு ஒரு வீடியோ போடலான்னு எடுத்துட்டேங்க. எவ்வளோ நேரமாக பிரிக்கிற இதுன்னா மேலே இதை வச்சுருந்தாங்க, இந்த அட்டைங்களை வச்சுருந்தாங்க. இதே எடுத்தேன். அதுவும் இதை போட்டு சிசர் போட்டு தாங்க எடுத்தேன். கிரைண்டர் ரிப்பேர் ஆகிடுச்சி. அது என்ன போட்டிருக்காங்களா என்னான்னு தெரியல. ஆனால் சொல்லலை இது வரைக்கும். ஃபோன் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால தான் நான் பார்க்குறேன். எனக்கும் தெரியல இது கிரைண்டராக மிக்சியாக தெரியல. ஆனால் ஏன்னா ரெண்டுமே ரிப்பேர் ஆகிடுச்சி. அது சொல்லியிருந்தேன். அது புக் பண்ணியிருக்காங்க அமேசானில், வந்திருக்கு. ஆனால் ப்ரிஸ்டேஜின்னு தான் போட்டிருக்கு. அது கிரைண்டரா மிக்சியான்னு தெரியல. சின்ன பாக்ஸாக வேறு இருக்குது. இது என்னதுன்னு தெரியலைங்க. நான் அதுக்கு தான் உங்ககிட்ட சரி பிரித்து காட்டலாம் அப்படின்ட்டு காட்டுறேங்க. என்னதுன்னு தெரியல. ரெண்டுமே நேரம் பார்த்து சதி பண்ணிடுச்சு, ரிப்பேர் ஆகிடுச்சிங்க. மாவு போட்டுட்டு ஆட்டவே முடியாமல் மிஷினில் போயிட்டு அரைச்சின்னு வந்து டிஃபனுக்கு அன்றைக்கி இட்லிக்கு போட்டிருந்தேன். அன்றைக்கி எவ்வளோ நேரமாக பிரிக்கிறாங்க. அதுவும் இது என்னவும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்படியா பேக் பண்ணி கொடுப்பாங்க? நம்மளுக்கு கிரைண்டர் இருந்தால் தாங்க வேலைக்கு ஆகும். கிரைண்டர் இல்லைன்னா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. ஏன்னா மாவு அடிக்கடி ஆட்டி ஆகணுமா. அதனால் அதை நான் சரி சொல்லினே இருந்தேன் வாங்கணும்னுட்டு. ஏன்னா நம்ம போய் பார்த்து வாங்கினா நல்லாயிருக்கும். இது புக் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஏன்னா என்னதுன்னு தெரியல. கிரைண்டராக மிக்ஸே தெரியல. ஆனால் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று. ஆனால் எதுன்னு தெரில. மழை நாளுக்கு கவர்லாம் போட்டுக்கிறாங்களா நானே தெரில. நினைச்சிட்டு போகுதுண்ணா, அப்படிதான் நினைக்கிறேன். இது வேற எப்படி கட் பண்ணுறது என்ன? ஏன்னா ஒரு வாரம் டைம் சொல்லியிருக்கிறாங்க. சரியா இதுவாகலைன்னா எதாக இருந்தாலும் எடுத்தாந்து கொடுத்துடணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அதுப்பான்னு கேட்டால் எனக்கு தெரியாது, புக் பண்ணவங்களே கேளுங்கன்றாங்க. அவங்களே கேட்டுக்கினே இருக்கிற அவங்கமான்னு வண்டி எடுத்துன்னு போயிட்டுக்கினே இருக்காங்க. என்னதுப்பா என்ன தெரியல. அதான் எப்படிப்பா இது அப்படின்னா, ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கோம், எதாக இருந்தாலும் நீங்கள் உடனே வந்து கொடுத்துடணும் அப்படின்ட்டு போயினே இருக்கிறாங்க. சொல்லுங்க போனால் சொல்ல மாட்டுறாங்க. அது அவங்களுக்கே தெரியாது, சும்மா போய் சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியும், சொல்ல மாட்டுறாங்க. மிக்சியாக கிரைண்டராப்பான்னா தெரியலன்ட்டு போகிறாங்க. போங்க, இதை பிக்கவே முடியலைங்க. இதை நான் எப்படி தான் பிக்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு கீழ்ஷீட்டாக வேறு பேசுவாங்களான்னு பயமாக இருக்குது. ஏன் கீழ்ஷி அப்புறம் மாற்றுறதுக்குன்னா கஷ்டமாச்சு அப்படின்ட்டு நான் எவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணுறேன். இன்னும் சமையல் வேறு பண்ணணுங்க. சமையல் வேறு பண்ணல. நான் கத்திரிக்கோளாலே கட் பண்ணுறேன். போங்க. என்ன எவ்வளோ உள்ள ஒரு பாக்ஸு, மேலே ஒரு பாக்ஸு. கிரைண்டர் தாங்க வந்துருக்குது. கிரைண்டர் தான் வந்துருக்குது. இதை பாருங்க. ஆனால் என்ன இது ஒன்றும் புரியல. கிரைண்டர் தான், மிக்சி கிடையாது, கிரைண்டர் தான். இது கூட வெயிட்டாக இருக்குதுங்க. இது மூடி. நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து ப்ரிஸ்டேஜின்னு போட்டிருக்கு. இது நல்ல கம்பெனியாக என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சொல்லின்னு இருந்தேன் சௌபாகியா வாங்கலான்னு. ப்ரிஸ்டேஜ் போட்டிருக்காங்க, எனக்கே தெரியாமல். இது எப்படின்னு ஒன்றும் புரியல. நல்லா இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே 2 கிரைண்டர் போயிடுச்சுங்க. அதனால் இப்போ சரி மிக்சியும் பார்த்தீங்கன்னா, நான் புதுசாக வாங்கின மிக்சி 1 வருஷம் தாங்க ஆகுது, அதுவும் போயிடுச்சு. அது எதனாலன்னு தெரியல. ஆனால் அது சரி ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. இன்னும் நான் பண்ணலை, எடுத்துகிட்டு போயிட்டு. பயங்கரமாக பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. இது இதில் இது என்னதுங்க இது?
ஓ இது தேங்காய் திருவுறது போல். தேங்காய் திருவுறது எல்லாத்துக்குமே அப்படியே ஒரு ஒரு அட்டை வச்சுருக்காங்க ஸ்ட்ராங்காக, கல் ஆடாமல் இருக்கிறதுக்கு. எல்லாமே அப்படிதாங்க இருக்குது. இதே எடுக்க முடியல. இது வந்து என்னதுன்னு தெரியலையே. இது கொடுத்துருக்காங்க, இது என்னதுன்னு தெரியல. இது வந்து தேங்காய் திருவுறது நல்லா தெரியுது. என்னங்க இது எப்படி போட்டு ஒட்டி அட்டையை ஒட்டிருப்பாங்கன்னு தெரியலையே. பாருங்க இது எப்படி, ஓ இப்படி போல இருக்குதுங்க, எடுக்க தெரியல. இதுதாங்க 2 கல் கிரைண்டர். இது மேலே போட்டு மூடுவோம் இல்லைங்களா, அது தூக்கவே முடியல. இது வேற இதாங்க சைஸ், இதுதான் சைஸ். இது எவ்வளோ 1 கிலோ போடலாமா என்னன்னு தெரியல. போங்க எடுக்கிறதுக்குள்ள இவ்வளோதான். கலரு நல்லா இருக்கா சொல்லுங்கள், கலர் நல்லா இருக்கா சொல்லுங்கள். கலர் நல்லா இருக்கா சொல்லுங்கள். இது கருப்பா கிரே கலரா தெரியல. கருப்பா கிரே கலரா தெரியல சொல்லுங்கள். ஆனால் இந்த கம்பெனி நல்லா இருக்குமா தெரியல, நீங்கள் அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். நான் சௌபாக்கியா தான் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன், ஆனால் சௌபாக்கியா போடலை, ப்ரெஸ்டேஜ் போட்டிருக்காங்க. தெரியல நல்லா இருக்குமா, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே வந்து பார்க்குறீங்க, ஆனால் ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஏதோ வீடியோ போடுறோன்ட்டு இல்லாமல் நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க, அதனால் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். பார்க்குறது இதில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். இப்படி இருங்க, இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். நான் போடுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் போட்டுருக்குறேங்க. நான் ஒண்டியே தாங்க போடுறேன். யாரும் எனக்கு வந்து எடுக்கிறதுக்கோ இல்லை வந்து டப்பி பக்கத்தில் யாராவது இது பண்ணிட்டு கொடுங்க எடிட்டிங் பண்ணுனாலும் பண்ணுறதில்ல, எதுவும் பண்ணுறதில்லைங்க. என்னால் முடிஞ்சதை நான் போட்டுருக்கேன், அவ்வளோதான். யார் பையனை என்கிட்ட சொன்னால் கொஞ்சம் புடுறானா கூட நான் பிடிக்க மாட்டேன்னு போயினே இருக்கிறான். அவர் என் வீட்டுக்காருக்கு சுத்தமாக டைம் இல்லை, அவரும் எடுக்க முடியாது. காலையில் போகிறாருங்க, நைட்டுக்கு வராரு, அதனால் அவரை கேட்க முடியாது. நம்ம திட்டினாலும் நம்ம ஒன்றும் வேலைக்கு ஆகாது. பாவம் அவர் என்ன பண்ணுவார், வேலைக்கு போனால் தாங்க நம்மளுக்கு சாப்பாடு, அதனால் அவர் போகிறாரு. பையன் படிக்கிறான், அதனால் அவனும் வந்து கொஞ்சம் காலேஜுக்கு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னால் முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கான். அதனால் எடுக்க முடியலங்க. நான் ஒண்டியே தாங்க எடுத்துகிட்டு இருக்கிறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் போடுறேன். இதில் ஏதாவது தப்பு மிஸ்டேக் ஏதாவது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போடுறேன். ஏன்னா இதில் எதுவும் ஒரு ரிமார்க் வரக்கூடாதுன்றதுனால நான் எதுவுமே இது பண்ணுறதில்ல, நான் அப்படியே தான் போட்டுருக்கேன். இப்போ எங்கள் தங்கச்சி பையன் தான் நல்லா பிடிச்சிட்டு இருந்தான். ஒரு 2 நாள் இருந்தாங்க, அவன் 2 நாள் நல்லா சூப்பராக போட்டான் எல்லாமே. அதுக்கப்புறம் நானே தாங்க எது போட்டாலும் நானே தாங்க, இது வேறு யாரும் கிடையாது எனக்கு ஃபோட்டோ இது எடுக்கிறதுக்கோ இல்லை இதெல்லாம் இப்படி பண்ணு கண்டென்ட் சொல்கிறதுக்கோ யாருமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போடுறேங்க. இங்கிலீஷும் அவ்வளோவா எனக்கு தெரியாது, ஏதோ 1 2 படித்து இது எடுத்து கூட்டி படிப்பேன். இங்கிலீஷ் தமிழ்லாம் சரளமாக படிப்பேன், இங்கிலீஷும் எனக்கு வராது. கமெண்ட் பண்ணுங்கள், தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷில் பண்ணாலும் ஓரளவுக்கு படிப்பேன், இருந்தாலும் வந்து அப்படி தெரியலனா கூட பையன்கிட்ட கொடுத்து கேட்டுப்பேன். அதனால் எம்பிஏ படிக்கிறாங்க பையன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் ஒண்டியே எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எடுத்தும் வந்து போடுறதுக்கும் வந்து எப்படி போடணுன்றது தெரியல, ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் போடுறேங்க. இன்றைக்கி இந்த சரி பாக்ஸ் வந்ததே, இது மிக்சி கிரைண்டர் நான், ஏன்னா கிரைண்டர் ரிப்பேர் ஆகி ஒரு 15 நாள் ஆகிடுச்சு. மாவு அரைக்கிறது இல்லை, ஒரே ஒரு நாள் போய்ட்டு மிஷின் லாஸ்ட் வந்து மாவு சரியில்லைங்க. தோசை ஊற்றினாலும் வரல, இட்லி ஊற்றினாலும் வரல. அதனால் கிரைண்டர் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன்.
ஆனால் அவன் தெரியாமே புக் பண்ண சொல்லியிருக்காரு அவங்க அப்பா பையனாண்ட. அவன் பண்ணியிருக்கான் அமேசானில். அதுதாங்க இது பாருங்கள் வந்திருக்கு. நான் இன்றைக்கி ஆட்டல, நாளைக்கு ஊற வச்சு ஆட்டுறப்போ நான் போடுறேங்க வீடியோ. மாவு எவ்வளோ அரிசிலாம் இது பண்ணுறேன்றதை நான் போடுறேன். இன்றைக்கி இவ்வளோ தாங்க. ஏன்னா டைம் ஆகுது, லஞ்ச் பண்ணணும். மத்தியானம் 12 ஆகிடுச்சி. இப்போ ஆரம்பிச்சுன்னா மணி 1 1:30 ஆகும். அவர் வரத்துக்கு மணி இன்றைக்கி ஆஃப் டேங்க. இன்றைக்கி அவருக்கு ஒர்க்கு ஆஃப் டே. இன்றைக்கி 2 மணி ஆகும் வரத்துக்கு. 2:30 கூட ஆகிடும். அதுக்குள்ளே நான் செஞ்சுருவேன். ஒரு மணி நேரம் போகிறேங்க சமையல் பண்ணுறதுக்கு போடுறேன் இன்றைக்கி. ஆனால் சைவம் தான் இன்றைக்கி, அசைவம் கிடையாது, நான்வெஜ் கிடையாதுங்க, வெஜ்ஜு தான். ஏன்னா பையன் விரதம் இருக்கிறான் மாலை போடுறதுக்கோசம். அதனால் நான் இது செய்யலைங்க, கவுச்சி செய்யலை. இது எப்போ அவன் மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் கவுச்சி கிடையாது எங்கள் வீட்டில். அதனால் பொறுமையாக செய்கிறேன். இந்த மாதிரி நான்வெஜ்னால் காலையிலே போயிட்டு நேரம் வாங்கிட்டு வந்துருப்பேன், வாங்கிட்டு வந்து ஆரம்பிச்சிட்ருப்பேன். இது நான்வெஜ் இல்லாதால பொறுமையாக செய்யலாம். என்ன குழம்பு வைக்கிறதுனே புரியாமல் உட்காந்துன்னு இருக்கிறேன். காரக்குழம்பு வைக்கலாமா, ஏதாவது கீரை கூட்டு பண்ணலாமா அப்படின்னு அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிறேன். அது என்ன செய்கிறேன்றதை நான் வீடியோ எடுக்கிறேங்க, போடுறேன். அவ்வளோதாங்க. ஒரு கிரைண்டருக்கு எவ்வளோ நேரம் வீடியோ வேண்டாம், அதனால் அதுக்கு கம்மியாக எடுத்துகிட்டு இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன். பாய்ங்க.